ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் தெரியணும். எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், இது எல்லாமே சேர்ந்தது எம்எஸ் ஆஃபீஸ். அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். ப்ளஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கூட இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஜாப் அது. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர்டு கேண்டிடேட் ப்ரொஃபைலில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி, அதாவது பிபிஏ, பிகாம், பிஎஸ்சி, பிஏ, எம்பிஏ, அதுக்கப்புறம் பிஎம்எஸ், பிஜிடிஎம், எம்காம், இது மாதிரி நீங்கள் எதில் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதில் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அண்ட் பேசிக் டேட்டா அனாலிசிஸ். இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் மேக்ஸிமம் உங்களுக்கு 1 year தான் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட், வேர்டு. இதுதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதுதான் சொல்லியிருந்தேன், எம்எஸ் ஆஃபீஸ்னு சொல்லியிருந்தேன். எம்எஸ் ஆஃபீஸ் முடிச்சிருக்க தெரியும், உங்களுக்கு ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு ஜாப் ரோலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிசர்ச் ரிலேட்டடான ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு ரிசர்ச்சில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஜாப் நௌக்கரியில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜாப் யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா ஜிக்ராம், இவங்க தான் ஹையர் பண்ணுறாங்க. ஜாப் ரோலோட நேம் என்ன அப்படின்னா ரிசர்ச் அனாலிசிஸ்ட். இதுதான் இந்த ஜாப் ரோலோட நேமு. இது ஒரு ரிமோட் ஜாப் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ஓப்பனிங்ஸ் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வச்சிருக்கிறேன். லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஜாப் அதனை டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் ஓகே வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருந்துருக்கணும். அவ்வளோதான் இந்த ஜாப்க்கு கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கூட தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் பிடிச்சதுன்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.